ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் 1 கப் துவரம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம குக்கரில் மாற்றிக்கிடுவோம். ஒரு கப் துவரம் பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரை மூடிடலாம். மூடிட்டு இப்போ அடுப்பில் வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பருப்பு நல்லா குழையணும், அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், விசில் அடித்து நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா குழையிற வரைக்கும். இப்போ நாம் குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4-5 கருவேப்பிலை, இப்போ இதை நம்ம எடுத்து அந்த குழம்புல ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. நமக்கு சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையாக இருக்கும், இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ சாதத்தோடு சேர்த்து பரிமாறுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.